Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA at Viscom. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மயிலாடுதுறையில் முதல்வர் ஸ்டாலின் நேற்றிரவு ரோட் ஷோ நடத்தினார். கச்சேரி சாலையின் இருபுறமும் மக்கள் திரண்டு நின்று ஸ்டாலினை வரவேற்றனர். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் கச்சேரி சாலையில் நடந்தார். அப்போது மழை பெய்ததால் காரில் ஏறி மயிலாடுதுறை திமுக அலுவலகத்திற்கு வந்தார். அலுவலகம் முன்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். சிலையை ஸ்டாலின் திறப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன் கட்சி அலுவலகம் முன் யாரும் எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்தது. அரசு வழக்கறிஞர் அருள்தாஸ் என்பவர் கூட்டத்தோடு கூட்டமாக நின்றிருந்தார். திடீரென தடுப்பை தாண்டி சாலைக்குள் குதித்தார். இதை பார்த்த போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்து அப்புறப்படுத்துவதற்காக இழுத்து சென்றனர். அதை பார்த்த கட்சி நிர்வாகிகள் அவர் அரசு வழக்கறிஞர் என கூறினர். அதன் பிறகு போலீசார் அருள்தாஸை விட்டுவிட்டனர். விட்டதுதான் தாமதம். தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக போலீஸ் அதிகாரிகளுடன் அருள்தாஸ் ஆவேசமாக வாக்குவாதம் செய்தார். பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த தஞ்சாவூர் டிஎஸ்பியை எட்டி உதைக்க முயன்றார். நல்லவேளை டிஎஸ்பி நகன்று விட்டதால் உதை விழவில்லை. அதற்குள் திமுக நிர்வாகிகள் அருள்தாஸை இழுத்து சென்று சமாதானப்படுத்தினர். இதனால் அந்த இடத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. திமுக வழக்கறிஞரின் இந்த செயலை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். அதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் அரசு வழக்கறிஞரை எப்படி தாக்கலாம் என கேட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தான் ஒரு அரசு வழக்கறிஞர் என்பதால் ஸ்டாலினை நெருங்கி வந்து பார்ப்பதற்காக அருள்தாஸ் தடுப்பை தாண்டி வந்துள்ளார். அவர் ஸ்டாலின் வரும் சாலைக்குள் திடீரென குதித்ததால் அதிர்ந்த போலீசார் குண்டுகட்டாக அவரை அகற்ற முயன்ற போதுதான் இந்த பிரச்சினை உண்டானது. முறைப்படி அனுமதி கேட்டிருந்தால் நாங்களே முதல்வரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்போம் என போலீசார் கூறினர்.